ஹல்லேலூயா. கூட எடுத்துக்கொள்ளுங்க. வேதத்திலிருந்து நான் ஒரு 2 நபரை குறித்து உங்களிடத்தில் பேச நான் வாஞ்சிக்கிறேன். வேற யாருல திரும்பவும் ஒரு 2 தாய்மார்களை குறித்து தான் உங்களிடத்தில் பேச போகிறேன். ஏற்கனவே தரிசனத்தை கருத்துக்கோள் என்ற தலைப்பிலே ஒரு தாய்மாரை குறித்து பேசினேன். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு தரிசனத்தை தன் வசப்படுத்திக்கொள். நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். தரிசனத்தை தன் வசப்படுத்திக்கொள். தரிசனத்தை தன் வசப்படுத்தி கொண்டாதான் தரிசனம் என்ன பண்ணும்? நிறைவேற்றப்படும். அப்ப ஆண்டவர் தரிசனத்தை விரும்புகிற ஒரு தேவன். ஆமென். அப்ப வேதத்திலிருந்து ஒரு நபரை நாம் பார்க்கலாம். அதுக்கு முன்பாக ஒரு வசனத்தை நான் உங்களிடத்துல வாசிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. யோவான் 14:18. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். உங்களிடத்தில் வருவேன். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக நமக்கு வருகிறது. அப்ப எப்படி வராது? தேற்றரவாளனாய் வரார். தேற்றரவாளன் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. அப்ப ஆண்டவர் திட்டம் தெளிவுமாக நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களை என்ன பண்றேன்? தேற்ற வரேன் அப்படின்னு சொல்றார். வேதத்திலே ஒரு தாய்மாரை குறித்து நாம் இடத்திலே பேச நான் விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 16 வசனம். அது வாசிங்க. 16வது வசனம். அது ஒரு சம்பவம் நடக்கிறது. வாசிங்க. லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருந்தார்கள். மூத்தவர் பேர் லேயாள், இளையவள் பேர் ராகேல். லேயாளுடைய கண்கள் கூச்சப்பார்வையாக இருந்தது. ராகேலோ ரூபவதி, பார்வைக்கு அழகானவருமாய் இருந்தார். ஹல்லேலூயா. இந்த சம்பவம் நமக்கு தெரிந்த ஒன்று. இங்க 4 கேரக்டர் வராங்க. ஒன்று லாபான், 2வது லேயாள், 3வது ராகேல், அடுத்ததா ஒரு நபர் வெளியிலிருந்து வராரு, அவரு யாக்கோபு. இந்த சம்பவத்தை எல்லாரும் நம்ம வேதத்துல படிச்சிருப்போம், தியானிச்சிருப்போம். இங்க 4 பேருக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அதுல ஸ்பெசிபிக்கான ஒரு கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா லேயாள் அம்மா. இப்ப அற்பமா எண்ணப்பட்ட லேயாள். லேயாள் என்றால் ஈப்ரூல சொல்லப்படுகிறது தேவனோடு நான் ஐக்கியமா இருக்கிறேன் என்று ஈப்ரூல சொல்லப்படுகிறது. ஆனா வேதத்துல லேயாள் என்பதற்கு கூச்ச பார்வை உடைய ஒரு தாய். கூச்ச பார்வை தாய். ஈப்ரூல என்ன சொல்லப்படுது? தேவனோடு நான் ஐக்கியமா இருக்கிறேன். இன்னொரு ஒரு அர்த்தமும் ஒன்று சொல்லுது, நான் தேவனை சார்ந்திருக்கிறேன், நான் சாதிக்க பிறந்தவர். நான் சாதிக்க பிறந்தவர். இந்த அம்மா ஒரு 3 காரியத்தை செய்யறாங்க. தரிசனத்தை தன் வசப்படுத்தி கொள்வதற்கு ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார் இந்த தாயின் மூலியமாக. அந்த 3 காரியத்தை தான் நான் உங்களிடத்துல இன்றைக்கு நான் பிரசங்கிக்க போகிறேன். இப்ப லேயாள் அக்கா, ராகேல் தங்கச்சி. இங்க ஒரு பிரச்சனை, ஒரு கான்வர்சேஷன் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப ராகேல் என்பதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா செம்மறியாடு என்றார். சொல்லுங்க. செம்மறியாடு. செம்மறியாடு பார்த்துருக்கீங்களா? செம்மறியாடு. இந்த செம்மறியாட்டுக்கு ஒரு பழக்கம் உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு பழக்கம் உண்டு. செம்மறியாட்டுக்கு அதிகமா ஒரு பழக்கம் என்னன்னா மண்டைய ஆட்டிட்டே இருக்கும். ஏன் அப்படி? யாருன்னா காரணம் தெரியுமா? அதுக்குள்ள ஈஸ்டர்ன் எனப்பட்ட சொல்லப்படுகிற ஒரு குழு நெஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். அந்த டிஸ்டர்ப் பண்றதுனால அது தலை ஆட்டிட்டே இருக்கும். இந்த அம்மாவுக்கு ஒரு டிஸ்டர்ப் ஆகுது. லேயாள் அம்மாவுக்கு என்ன டிஸ்டர்ப்னா, நான் அழகுள்ளவள். யாரை காட்டிலும் சாரியா லேயாளை காட்டிலும் ராகேல் அழகுள்ளவள் என்று அக்காவை விட நான் என்ன பண்றேன், கொஞ்சம் அழகா இருக்கேன் அப்படின்ட்டு அந்த புழு என்ன பண்ணிட்டு தான் அவங்களுக்கு நெண்டிக்கிட்டே இருப்பாரு. அப்ப இந்த அம்மாவுக்கு என்னன்னா, நான் அழகா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு கர்வம். நான் இப்படி கூட மண்ட கர்வம். நான் கொஞ்சம் கர்வம்னு சொன்னா பார்த்து ஓப்பனா வாட்ஸ்அப் மண்ட கர்வம் அப்படின்ட்டாரு. ஓகே, அப்படி மண்ட கர்வம். ஆனா லேயாளமா பாருங்க, கொஞ்சம் கூச்ச பாருங்க, கொஞ்சம் பிசிக்கல் டச் ஃபினிஷிங் கிடையாது. கொஞ்சம் நான் அப்படி ஓப்பனா நான் பேசுறேன்.
பிசிக்கல் ரிச்னா கிடையாது, ஃபினிஷிங் கிடையாது. இந்த உலகத்தினுடைய பார்வையில் அவங்கள வந்து என்ன பண்றாங்க, அற்பமாய் எண்ணப்படுகிற லேயாளமா, அற்பமாய் பார்க்கிற ஒரு நபர். குடும்பத்துக்குள்ளேயும் சரி, சுற்று வட்டாரத்துக்குள்ளேயும் சரி, ஒரு சகோதரிகளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் இருக்கும், அதுக்குள்ளேயும் சரி, இந்த லேயாளமலை ஒரு தள்ளப்பட்டதாகவே பார்த்துட்டு இருக்காங்க. என் சொந்த தகப்பன் லாபான் கூட லேயால் எப்படியாச்சும் விலையேற்றப்பட்டால் போதும். ஏன்னா ராகேலம் ஆல்ரெடி புக்கிங்ல இருக்கிறாங்க. யாரு? யாக்கோபு ஐயா. அவரு ஆரானுக்குள்ள நுழையும் போது என்ன பண்ணிட்டாரு, அக்ரிமெண்ட் போட்டுட்டாரு. ஆரானுக்குள்ள நுழையும் போது ராகேல் மேல ராகேல் தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டார் மனசுல. இப்போ அவரை வந்து என்ன பண்ண முடியாது, அவரை வந்து என்னதான் அவரை போட்டு அடித்தாலும், கலட்டி போட்டு அடித்தாலும் என்ன பண்ண முடியாது, அவரை மனசை மாற்றிக்க மாட்டார். இந்த ராகேலுக்கு அம்மாவுக்காக 7 வருஷம் என்ன பண்ணுறாரு, லாபான் கிட்ட வேலை செய்கிறாரு. லாபான் என்ன பண்ணுறாரு, ஒரு காரியம் சொல்கிறேன், யாக்கோபு எத்தன்னா லாபான் ஜித்தர். ஏன்னா ஏற்கனவே யாக்கோபுக்கு என்ன பேர், ஏமாற்றுக்காரன். தன் சகோதரனா ஏமாற்றான். ஒருத்தனை நீ ஏமாற்றம்னா ஒன்றை காலி பண்ணுறதுக்கு உனக்கு விட்டுருக்கான். இப்போ பிரச்சனை என்னன்னா, இவரு அங்கே ஏமாற்றிட்டு எஸ்கேப்பா இங்கே ஓடியாந்துருக்காரு, ஏசாவை ஏமாற்றிட்டு. இங்கே வந்த பிறகு லாபான் என்ன பண்ணிட்டாரு, நான் இளையதை தரேன்னு சொல்லிட்டு மூத்ததை என்ன பண்ணிட்டாரு, கொடுத்தாரு. இந்த மூத்தத்தை கொடுத்ததுல இப்ப லாபானுக்கு எப்படின்னா இந்த லேயால் விழ போனா போதுன்றது இவருடைய எண்ணம், தகப்பனுடைய எண்ணம். இங்க அது போல நம்மளும் பலர் இருக்கலாம். வீட்டில் யூஸ்லெஸ், அன்ஃபிட்டு, ரிஜெக்ட், நீ ஒன்றுக்குமே உதவாது, நீ ஸ்கிராப்பு அப்படின்னா நமக்கு நிறையா பட்டம் கொடுத்துருப்பாங்க. எனக்கு கொடுத்துருக்குறாங்க எங்கள் வீட்டில் நான் எங்கள் அம்மாவை தவிர இது எல்லாமே கொடுத்தவங்க. ஏன்னா எங்கள் தாத்தா பாட்டிகிட்ட தான் அதிகமாக வாழுங்க. அவங்க ஏகப்பட்ட பின்னாடி பட்டங்கள்லாம் எனக்கு கொடுத்தது. எதை ரிஜெக்ட்னு நம்ம சொல்கிறோமோ ஆண்டவர் அதை வந்து ஸ்பெஷலாக பார்ப்பார், ஸ்பெசிஃபிக்காக பார்ப்பார், ஹைலைட்டாக பார்ப்பார், கொஞ்சம் அல்டிமேட்டாகவும் பார்ப்பார். எதெல்லாம் ரிஜெக்ட், அன்ஃபிட்டு, யூஸ்லெஸ், ஸ்கிராப் இதெல்லாம் தள்ளப்பட்டு போகிறதோ அதையெல்லாம் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருவார். அதே தான் தாவீதினுடைய வாழ்க்கையில் 8 பேர் அண்ணன் தம்பிங்க. ஈசா இது சாமுவேல் தீர்க்கதரிசி போய் என்ன பண்ணுறாரு, ஒருத்தரையா எல்லாருமே ஐட்டம் வெயிட்டாக வாட்ட சாட்டமாக ஆர்மிக்கு தகுந்தாத போல தான் ஃபிசிக்கல் இருக்கு. ஆனால் ஆண்டவர் ஃபிசிக்கலை பார்க்கிற தேவன் அல்ல, அவர் உள்ளத்தின் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன். அவர் நம்மை எடுத்து பயன்படுத்த நம்மை அவர் ஸ்கூலில் டீச்சர்ஸ் இது ஒன்றுத்துக்குமே உதவாது, படிக்காதுன்னு இருப்பாங்க. என் ஸ்கூலில் எங்கள் வீட்டிலேயே சொல்லியிருப்பாங்க, இது படிப்பு சரியாக வரல, இது அவ்வளோதான், இது யூஸ்லெஸ். ஆனால் அதுதான் பாருங்க குடும்பத்தை வேற மாதிரி. அப்போ காலையில் பாஸ்டர் கூட ஒரு காரியத்தை சொன்னார், எல்லாத்துக்கும் மூத்தவனா நான் எல்லாத்துக்கும் இலையமா, நான் எல்லாத்துக்கும் மூத்தவனா நான் தான் இருக்கேன். எங்கள் அம்மாவுடைய அடக்க ஆராதனை கட்ட என் கையில் கொடுத்தாரு அப்படின்னு. அது போல் நீங்கள் உங்களை பார்த்து யாராச்சும் ரிஜெக்ட்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க பார்வையில் தான் நீங்கள் ரிஜெக்ட், அவங்க பார்வையில் தான் நீங்கள் வந்து ஒன்றுக்கு உதவாதவர்கள். கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் மேன்மையானவர்கள், மேலானவர்கள், நீங்கள் சாதிக்க பிறந்தவர்கள். அந்த செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அப்படிப்பட்ட காரியத்தை நாம் சாதிக்க வேண்டும் என்று சொன்னால் 3 காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கணும். 1, அமைதியாக இருக்க வேண்டும். அமைதியாக இருக்கு. இந்த லேயாளம்மா இப்போ லாபான் ஒரு பக்கம் வளர்ப்பான போதுன்னு இருக்கிறாரு. யாக்கோபு வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல, திருமணம் செஞ்சுக்கிறாரு. ஆனால் மனவிருப்பம் யார் மேலே இருக்குன்னா ராகேல் மேலே இருக்கு. கரெக்டான ஒரு அன்பு கணவர்கிட்ட வந்து கிடைக்கல. அப்பையும் புறக்கணிக்கப்பட்ட நேரத்திலும் லேயால் அமைதியாக இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட், காத்திருந்தார்கள். ஏன் காத்திருந்தார்கள் என்ற வார்த்தை இந்த இடத்துல வருகிறதுனா, அவங்களுடைய ஃபோக்கஸ் யாக்கோபு மேல இல்லை, லாபான் மேல இல்லை, ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுகிற ராகேலை பார்த்து இல்லை. அவங்களுடைய ஃபோக்கஸ் எங்க இருக்குன்னா உன்னதவரை பார்த்து இருக்கு, பரலோக ராஜ்யத்தை பார்த்து இருக்கு. அவங்களுக்கு தெரியும் தேவன் என் மேல் வைத்த திட்டம் தரிசனம் பெரியது. ஒரு ஆமென் அல்லேலூயா. அப்ப தேவன் நம் மேல் வைத்த திட்டம் பெரிது என்று சொன்னால் நம்மளுடைய ஃபோக்கஸ் இப்படி இருக்கக்கூடாது. நம்மளுடைய ஃபோக்கஸ் இப்படி இருக்கும். நம்மளை யார் வேணா என்ன வேணா சொல்லிக்கிட்டோம், நம்மளை பெருமை பிடிச்சவங்க கூட சொல்லிக்கிட்டோம். சில பேர்லாம் அப்படி நினைப்பாங்க, இவன்னா வந்துட்டு இவனை ஊழியத்துக்கு அழைச்சிட்டாங்க, ஊழியக்காரோட பசங்களாக இருக்கிறாங்க, ஊழியக்காரோட மனைவியாக இருக்கிறாங்க, நம்மளை குறித்து என்ன வேணும் அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணட்டும், கேலி கிண்டல் பண்ணட்டும்.
ஆனால் நமக்கு ஒன்று மட்டும் தெரியும், ஆண்டவர் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் எனக்கு வைத்த தரிசனம் தெரியும். இரண்டாவது காத்திருக்க. மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். காத்திருக்கிறது மாத்திரமில்ல, தரிசனத்தை எதிர்பார்த்திரு. எதிர்பார்த்திரு. ஒன்று அமைதலாயிரு, இரண்டாவது காத்திரு, மூன்றாவது எதிர்பார்த்திரு. முதலாவது காரியத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். காத்திரு என்ற வார்த்தையில, அமைதலார் என்ற வார்த்தையில யோவான் எழுதின சுவிசேஷம் 16:33 வாசிங்களா. யோவான், நான் வசனத்தை சொல்றேன். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு, திறன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஏன் நான் உலகத்தை ஜெயித்தேன்? நீங்க ஏன் உலகத்தை ஜெயிப்பீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க என்னை சேவிக்கிற நீங்கள், என்னை வணங்குகிற நீங்கள், என்னை ஆராதிக்கிற நீங்கள், நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த உலகத்தை நிச்சயமாய் ஜெயிப்பீர்கள். அதுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு காரியம் சொல்லிட்டு தான் அந்த வார்த்தை சொல்ல, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு அப்படின்றாரு. ஆண்டவர் ஏற்கனவே ரொம்ப தெளிவா